இந்த ஐபிஎல் 25 கேம்பெயின் சிஎஸ்கேக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் அண்ட் ஃபர்கெட்டபிள் இயராக தான் இருந்திருக்கு. ஐபிஎல் ஃபேன் போல பார்த்தோன்னா இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு என்ன தப்பாக போச்சு, பேட்டிங்கா, பவுலிங்கா, ஃபீல்டிங்கா ஆர் எவ்ரி திங்கா, அந்த 4 ஆப்ஷன்ஸில் வந்து மக்கள் எல்லாருமே எவ்ரி திங்கை தான் ஓட் பண்ணியிருக்காங்க. 65% வந்து அதுக்கு வந்து ஓட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ தட் ஷோஸ் சிஎஸ்கேக்கு வந்து இந்த வருஷம் எப்படி போயிருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து கிரிக்பர்ஸில் நம்மளோட ஆடம் கில்கிறிஸ்ட் ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து சிஎஸ்கே எந்த பிளேஸை ரீட்டைன் பண்ணணும், எந்த பிளேஸை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நிறைய ஷாக்கிங்கான ரிலீசஸ் வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அண்ட் நம்ம தலை தோனி போஸ்ட் மேட்ச்ல என்ன பேசியிருக்காரு அதை பற்றியுமே கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இந்த ஐபிஎல் 2025 சீசனை முடிச்சதுக்கு அப்புறமா எம்எல்சி 2025க்காக வந்து அமெரிக்கா போக போறாரு. ஸோ நம்மளோட டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஹெட் கோச் அவர் தான் இல்லையா. May 18 தான் சிஎஸ்கே கடைசி மேட்சா இந்த ஐபிஎல் 25ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் குஜராத். லாஸ்ட் இயர் கூட சிஎஸ்கே அவங்களோட கடைசி லீக் மேட்ச் ஆர்சிபிக்கு May 18 அன்னைக்கு தான் விளையாடி இருப்பாங்க. அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. மூவிங் ஆன், சிஎஸ்கே இந்த வருஷம் அவங்களோட கடைசி லீக் மேட்சை ப்ளே பண்ணிட்டு கண்டிப்பா ஃபிளெமிங் வந்து நியூசிலாண்டுக்கே போயிருவாரு. ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து இங்க டிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ்லாம் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது. மே எண்ட்ல டிஎஸ்கே அவங்களோட பிராக்டிஸ் கேம்பை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளோட டெவான் கான்வே அண்ட் நூர் அகமதுமே பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து இங்க டிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்பை கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குமே கண்டிப்பா ரெஸ்ட் தேவை இல்லையா. டெவான் கான்வே இஸ் ரைட் நோ வித் த டீம் தான், நம்ம சிஎஸ்கேவோட தான் வந்து இருக்காரு. பட் நிறைய ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் நியூசிலாண்டுக்கே போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் இங்க டீமோட தான் இருக்காரு. பட் அவருக்கான சான்சஸ் ஏன் கொடுக்கலன்னா, எஸ் அவருக்கு ரீசெண்ட் டைம்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பிரச்சனைகள், ஒரு மாதிரி அவரே வந்து ஒரு லோல தான் இருப்பாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணா அவருக்கு இன்னுமே அப்செட்டா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் ஐ திங்க் அவர் வந்து சான்சஸ் கொடுக்காம இருக்கான்னு தோணுது. பட் வரப்போற 4 கேம்ஸ்ல கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ரீசெண்டா இந்த ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கான்ட்ரவர்சி பார்த்துருந்தேன். குர்ஜப்ரீத் சிங் வந்து அவருக்கு இன்ஜுரிலாம் நடக்கலையா, வேண்டே சிஎஸ்கே வந்து டெவால் பிரேவஸை ரீப்ளேஸ்மெண்டா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக குர்ஜப்ரீத் சிங்கை வந்து பலியாடா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா. டே நீங்களாம் கிரிக்கெட் பாக்குறீங்க, உங்களுக்கு ஐபிஎல் ரூல்ஸ் தெரியுமா, அதனால தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு தோணுது. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு டாக்டரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க பிசி, அதுக்கப்புறமா வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு இவருக்கு இன்ஜுரி இருக்குதான், இவரால இந்த சீசன்ல இனிமே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து உங்களால வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனே பண்ண முடியும். சரி ப்ரோ, ஒருத்தருக்கு இன்ஜுரினா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவர் வந்து டீமோட வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது இல்லையா. அவர் எதுக்காக வந்து டீமோட இன்னும் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய இந்த பிசியோஸ் கண்டிப்பா அவர் பார்த்திருப்பாங்க, எக்ஸாமின் பண்ணிருப்பாங்க. மேபி ஒரு மைனர் இன்ஜுரியா இருந்திருக்கலாம், ஜஸ்ட் லைக் ருத்ராஜ் இன்ஜுரி. ருத்ராஜுக்குமே வந்து ஒரு ஹேர்லைன் ஃபிராக்சர்ன்றதுனால தான் அவர் வந்து டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. அண்ட் லைக்வைஸ் நம்ம குர்ஜப்ரீத்துக்குமே வந்து ஒரு சின்ன இன்ஜுரி தான் பிராக்டிஸ் செஷன் அப்போ ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுதான் விஷயமே தவிர வந்து சிஎஸ்கே ஃபேக்கா எந்த ஒரு இன்ஜுரியும் வந்து கிரியேட் பண்ணல. அப்புறம் சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் வந்து May 3 நம்ம சின்ன சுவாமியில வந்து ஆர்சிபியை ஃபேஸ் பண்ண போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து டே யார் ஜெயிக்கிறீங்களோ இல்லை இவங்களை ஜெயிச்சிருங்கடா, இவங்க தொல்லை தாங்க முடியாதா நம்ம தோத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்விட்டர் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பேசிட்டு வராங்க. அண்ட் ஒரு விதத்தில் நல்லது என்னன்னா கைஸ், ஆர்சிபி போட மேட்ச் வந்து ஆர்ஆருக்கு எதிராக வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதாவது சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல சொல்றேன். ஸோ இவ்வளவு நாளா சின்ன சுவாமியில ஜெயிக்காமே இருந்தாங்க, ஃபைனலி ஆர்ஆருக்கு எதிராக வந்து வின் பண்ணதுனால வந்து இப்போ சிஎஸ்கே போய் அங்க தோத்தாங்கன்னா வந்து இந்த ஆர்சிபி ஃபேன்ஸால சொல்ல முடியாது இல்லையா. அதாவது எங்க மண்ணில் வந்து எல்லாருமே எங்களை ஜெயிச்சிட்டு இருக்காங்கடா, நீங்க ஒருத்தங்க வந்து தோக்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மள கலாய்ச்சிருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே இன்கேஸ் லாஸ்ட் பிபிகேஸ் மேட்ச் ஜெயிச்சு இந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபிக்கு எதிராக தோத்துருந்தாங்களா, பாத்தீங்களா நாங்க தான் உங்களை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கலாய்ச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டுமே நடக்க போறது கிடையாது, அது ஒரு விதத்துல நல்லதுதான். ஃபேன்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் 20 crores வந்து பர்ஸ்ல வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆடம் கில்கிறிஸ்ட் சொல்லியிருக்கிற அந்த லிஸ்ட்ல வந்து வெறும் 4 பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த 4 பிளேயர்ஸோட டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 11.93 crores தான் வருது. ஸோ அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து வன்ஷ் பேடி, ராமகிருஷ்ணா கோஷ், ஆண்ட்ரே சித்தார்த், குர்ஜப்ரீத் சிங் அண்ட் அன்ஷுல் கம்போஜ், இந்த 5 பிளேயர்ஸை பத்தி அவர் வந்து எதுவுமே சொல்லல. ஸோ அவங்களை வந்து நம்ம ரீட்டைன் லிஸ்ட்லயே வந்து வச்சுக்கலாம். கில்கிறிஸ்ட் சொன்னதே மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நீ குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்ற லெவலுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதை விட்டுட்டு அவரை போய் திட்டிட்டு இருக்கீங்க. அவர் லிட்டரலி வந்து ஆஸ்திரேலியாக்காக நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிராஃபிஸ் அடிச்சு கொடுத்தவர், டெக்கன் சார்ஜர்ஸ்க்காக கேப்டனா இருந்தப்போ 2009ல வந்து டிராஃபி அடிச்சவர் ஐபிஎல்லையுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் வந்து இங்க மக்கள் எல்லாருமே வந்து ஏதோ அவர் ஏதோ கல்லி கிரிக்கெட்டர் மாதிரி வந்து பேசியிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், அவர் ஆல்ரெடி எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டாரு, நத்திங் இஸ் லெஃப்ட் ஃபார் ஹிம் டு அச்சீவ். ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே நான் வந்து எம்எஸ்டி வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 4 crores தான் நம்ம எம்எஸ்டி வந்து இந்த சீசன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் சீசனுமே வந்து 4 crores தான் ப்ளே பண்ணாரு. இன்கேஸ் கண்டினியூ பண்ண
பண்ணார் நான் சொல்றேன். ஸோ டெஃபினட்டாவே சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு எம்எஸ்டி வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆடம் கில்க்ரிஸ்ட் சொல்லியிருக்கிறத பத்தி. அண்ட் அவர் சொல்லியிருக்க இன்னும் 3 ரிலீசஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கான்வே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ கான்வே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரைஸ் 6.2 crores வந்து அவர் இந்த சீசனை வந்து பிளேவும் பண்ணல இல்லையா அதிகமான மேட்சஸ், அதனால வந்து கான்வேயும் ரிலீஸ் பண்ணி அப்படி வந்து சொல்லியிருக்காரு. தென் தீபக் கூட டிசப்பாயிண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்ஸை கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும், அதனால தீபக் கூடவுமே ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தீபக் கூட 1.7 crores சிஎஸ்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தாங்க. தென் ஷேக் ரஷீத் 30 lakhs தான் சிஎஸ்கே இந்த ஆப்ஷன்ல திரும்ப அவர் பிக் பண்ணியிருப்பாங்க. பட் சிஎஸ்கே ஷுட் ரிலீஸ் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷேக் ரஷீத் இஸ் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் தான். கண்டிப்பா ரைட் நோ வந்து என்னதான் அவர் சரியா ப்ளே பண்ணாலும் கண்டிப்பா சிஎஸ்கே அவர் பேக் பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. வரப்போற அந்த 4 கேம்ஸ்மே கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவாரு. அந்த 4 கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் வச்சு கண்டிப்பா சிஎஸ்கே வந்து முடிவு பண்ணுவாங்க தான் தோணுது. Vijay Shankar under-delivered. I'm going to stick with him. I'm going to say we'll hold on to him. He's all-round talents. விஜய் சங்கர் under-delivered அவரே சொல்றாரு. பட் சிஎஸ்கே should stick on with him. ஏன்னா அவர் all-round talent சொல்றாரு. விஜய் சங்கர் all-round talent இது ரெண்டுமே வந்து ஒரே சென்டென்ஸ் அவர் யூஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதுக்கே நம்ம அவர் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு வந்து விஜய் சங்கர் ரீடைன் பண்றதுல வந்து துளி கூட வந்து இஷ்டம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டெஃபினட்டா விஜய் ரிலீஸ் பண்ணி இந்த 1.2 crores ஃப்ரீ அப் பண்ணணும். அண்ட் ட்ரிபாத்தியுமே அவர் ரீடைன் பண்ணியிருக்காரு 3.4 crores. ஸோ ட்ரிபாத்தி டெஃபினட்டா அவருமே ரிலீஸ் பண்ணணும். ப்ராபபிலி இதான் அவரோட ஃபைனல் ஐபிஎல் டேஸா இருக்கலாம். இன்கேஸ் சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்றேன். பிகாஸ் திரும்ப ட்ரிபாத்தியை பைபேக் பண்றதுக்கு சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. அண்ட் மற்ற டீம்ஸ்மே எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரி டீம்ஸ் ஆர் செட், அவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ட்ரிபாத்தி அண்ட் விஜய் சங்கர் போத் ஆர் a burden to the side. அவருங்க ரிலீஸ் பண்ணினா 4.6 crores உங்களுக்கு ஆக்ஷன்ல வந்து ஃப்ரீ அப் ஆகும். அண்ட் எம்எஸ்டி 4 crores நீங்க அழகா ரீடைன் பண்ணிடலாம் இஃப் யூ கண்டினியூ. கில்கிறிஸ்ட் 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணிருக்காரு. பிரவிஸ், ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ஜேமி ஓடன், 10 ரனா, நூர் அகமது, நேத்தன் எல்லிஸ். ரச்சினை சிஎஸ்கே போன ஆக்ஷன்ல பிக் பண்ணப்பே அவர் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தான் பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் பை 2 seasons அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஐ எம் நாட் ஷியூர். பிரவிஸ் கண்டிப்பா ரீடைன்டு, மற்ற எல்லா அப்படியே சாம் கரன், நூர் அகமது அண்ட் நேத்தன் எல்லிஸ்லாம் கூட கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க. ஜேமி ஓவர்டன் ஆல்சோ வந்து சான்சஸ் கொடுக்கல. பட் டெஃபினட்டா வந்து ஆப்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ஐபிஎல்ல வந்து ப்ளே பண்ணாதவங்க. ஸோ இப்போ ஜேமி ஓவர்டன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஐபிஎல் இப்போ ப்ளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பா டீமோட ஜெல் ஆகிடுவார். மேபி ரச்சின் மட்டும் தே ஷுட் லுக் இன்டு அவர் வந்து நெக்ஸ்ட் சீசன் கண்டினியூ பண்ற அளவுக்கு இஸ் வர்த்தியா, 4 crores இஸ் வர்த்தியா, உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனர் கண்டிப்பா தேவை இல்லையா இந்த ஆப்ஷன்ல. ஒன் ஆஃப் கான்வே ஆர் ரச்சின் கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல இங்க லீவ் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் யாரு பண்றாங்க அப்படின்னு. முகேஷ் சௌத்ரிலாம் கூட அவர் வந்து ரீடைன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ யா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 4 players எம்எஸ்டி, ஷேக் ரஷீத், கான்வே அண்ட் ஹூடாவை மட்டும் நம்ம ஆடம் கில்கிறிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருக்கு ஆடம் கில்கிறிஸ்டோட லிஸ்ட்ல கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தோனி லாஸ்ட் கேம் கவர்னா போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு தான் எங்களுக்கு பெஸ்ட் விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். இப்போதான் வந்து இங்க சேப்பாக்ல வந்து நல்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கோயிங் ஆட் கண்டிப்பா பிரவிஸ் ஒரு நல்ல அசெட்டா இருப்பாரு. சாம் அண்ட் பிரவிஸோட அந்த பார்ட்னர்ஷிப்புமே எக்ஸலண்டா இன்னைக்கு இருந்துச்சு. அண்ட் சாம் இஸ் a fighter, something we all know அப்படினுமே சொல்லியிருந்தாரு. சாம் கரன் இந்த 2020 மெமரிஸ் கண்டிப்பா தோனிக்குமே வந்து ரீவைண்ட் ஆகியிருக்கும். அந்த சீசன்ல இருந்தா நிறைய தடுமாற்றங்களை சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சாம் கரன் வாஸ் a fighter. அவர் எல்லா மேட்சஸ்லயுமே வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து வித் த பேட் ஆர் பால் டெலிவர் பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ இந்த சீசனுக்கு வந்தீங்கன்னா கூட சாம் கரன் இந்த கேம்ல வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டிருந்தாரு. ஸோ எஸ் அதை பத்தி நம்ம தல தோனி பேசியிருந்தாரு. அண்ட் கண்டிப்பா வந்து கேட்சஸ் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. இதை பத்தி நம்மளோட போன ரிவ்யூ வீடியோல வந்து பேசியிருந்தோம். ஸோ யாகேஷ் இதெல்லாம் தான் தல தோனி இந்த போஸ்ட் மேட்ச்ல பேசின சில விஷயங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.